வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் சிஹெச்எஸ்எல் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமேல் வரப்போற எம்டிஎஸ், சிஜிஎல், ஸ்டெனோகிராஃபர் இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க போறோம். எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத நான் ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோவில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதனால அதை தவிர மற்ற எல்லா ரெக்ரூட்மெண்ட் பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டேட் பத்தி பார்க்கலாம். செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12க்கான எக்ஸாம் வந்து ஜூன் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஓகே, இதுக்கான அட்மிட் கார்டு வந்து இந்த 20ஆம் தேதிக்கு 4 நாளைக்கு முன்னால தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கே வந்து இதுக்கான உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸாம் டேட், டைம் எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இதுக்கு வந்து ஜூலை 20க்கு அப்புறம் தான் இதுக்கான அப்டேட்ஸ் வரும். ஓகே, அட்லீஸ்ட் ஜூலை 15க்கு அப்புறம் தான் இதுக்கான அந்த எக்ஸாம் டேட், டைம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி அவங்க என்ன டேட் சொல்லியிருந்தாங்களோ அந்த டேட்ல தான் நடக்க போகுது. இப்போ ரீசெண்டா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அந்த டேட்ல தான் நடக்க போகுது. ஜூன் 27ல இருந்து 29 வரைக்கும் நடக்க போகுது. ஓகே, நீங்க இதுல எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவரா இருந்தாலும் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயாவது உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் போடுங்க. ஓகே, அப்பதான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்குதோ அதை வந்து உங்களால எக்ஸாம்ல கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் போதும், அந்த இதை வந்து நீங்க எக்ஸாம்ல கொண்டு வரணும். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கரெக்டா வந்து எக்ஸாம்ல யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து டெஸ்ட் மட்டும் போடுங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்கோரை வந்து உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்ததா வந்து எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்திருக்கணும். லாஸ்ட் மந்த் 7ஆம் தேதி வர வேண்டியது இன்னும் வரல. ஸோ வராததுக்கு ரீசன் இருக்குது. ஓகே, எலெக்ஷன் இப்போ வந்தனால தான் வந்து இது டிலே ஆனிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எலெக்ஷன் டியூட்டியில வந்து எஸ்எஸ்சியோட ஸ்டாஃப் நிறைய பேரை வந்து அதுல வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது எலெக்ஷன் டியூட்டியில வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களால வந்து அவங்களோட ரெகுலர் டியூட்டிஸ் வந்து பார்க்க முடியல. அதனால தான் இப்போ ரீசெண்டா வந்து எஸ்எஸ்சில இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராம இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னால இனிமேல் அவங்களோட ரெகுலர் டியூட்டிஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஜிஎல் நோட்டிபிகேஷன் வந்து 11/6/2024 வரணும். ஆனா கண்டிப்பா இது வந்து டிலே ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ இன்னும் எம்டிஎஸ் நோட்டிபிகேஷனே அவங்க விடல. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட்டுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அந்த 2 வேலை இருக்குது. ஒருவேளை அவங்க எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு ஜிடிக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கூட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த 20ஆம் தேதிக்குள்ள, இந்த மந்த் 20ஆம் தேதிக்குள்ள சிஜிஎல் நோட்டிபிகேஷனுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள எம்டிஎஸ், சிஜிஎல் ரெண்டுக்குமான நோட்டிபிகேஷனும் வரும். ஓகே, இப்போ எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் டிலே ஆகுது அப்படின்னால எக்ஸாம் டேட்டுமே கண்டிப்பா டிலே ஆகும். ஜூலை, ஆகஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா செப்டம்பர், அக்டோபர் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி சிஜிஎல் நோட்டிபிகேஷன் வந்து இந்த மந்த் வந்துருச்சு அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர்லயே எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் நோட்டிபிகேஷன் அடுத்த மாசம் தான் வரப்போகுது. ஜூலை 16ஆம் தேதி தான் வரப்போகுது. இது கண்டிப்பா வந்து ஜூலை மந்த் வந்துடும். ஜூலை மந்த் எண்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருந்து சொன்ன டேட்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. ஒரு 10 நாளோ 15 நாளோ டிலே பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா கண்டிப்பா வந்து ஜூலை மந்த் ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கான எக்ஸாம் டேட்லயுமே வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அக்டோபர், நவம்பர்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடி இன்னொன்னு இருக்குது. ஓகே, அதுவுமே வந்து இந்த வருஷம் இன்னொரு வாட்டி வரப்போகுது. அதை பத்தி நான் ஆல்ரெடி ரீசெண்டா போட்டிருந்த வீடியோல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நீங்க எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான 80 டே ஸ்ட்ராட்டஜியை நீங்க இப்ப இருந்து கூட ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்தாலுமே, இப்ப நாளைக்கே கூட நோட்டிபிகேஷன் வந்தாலுமே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து மேத்ஸ்ல நீங்க ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாட்டா கூட உங்களால வந்து இதுல பாஸ் பண்ண முடியும். மேத்ஸ், ரீசனிங் ரெண்டும் சேர்த்து உங்களால வந்து ஓரளவு கம்மியான மார்க் எடுத்தாலே போதுமானது. அது போக இங்கிலீஷ், ஜிகேல தான் நீங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணும். அதுவும் தமிழ்ல வந்து ஜிகே கொஸ்டின்லாம் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். மேத்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாமே தமிழ்லயே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மேத்ஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இதுல மேத்ஸ் கொஸ்டினுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுல ஒரு கொஸ்டின் கூட நீங்க அட்டன் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களால வந்து மார்க் எடுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இந்த 80 டே ஸ்ட்ராட்டஜி வீடியோல சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன். இதை பார்த்துட்டு நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே இந்த வருஷம் வந்து வேகன்சி அதிகமாக தான் வருது. நான் 3000 அப்படின்னு சொல்லி கம்மியா தான் கொடுத்துருக்கிறேன். 5000, 8000 வேகன்சி கூட வரலாம். ஓகே, ஸோ எவ்வளவு வேகன்சி வந்தாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் செலக்ட் ஆக முடியும். அதனால உங்களோட ப்ரிப்பரேஷனை இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான கம்ப்ளீட் டீடைல் அவைலபிளா இருக்குது. அதாவது வெறுமனே 80 டே ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல,
இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா A to Z இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். நீங்க எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் சிலபஸ் எப்படி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எல்லா டீட்டெயிலுமே இதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. இதே மாதிரி CGLக்கு நான் கொடுத்துருக்கேன். CGLக்கு 130 டே ஸ்ட்ராட்டஜி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 130 டே வந்து கண்டிப்பா இருக்காது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கோர்ஸ்ல CHSL எக்ஸாமுக்கான 80 டே டைம் டேபிளும் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமே இதுக்கான இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் கொடுக்குறேன். 80 டேவோ 90 டேலயோ வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இன்னொரு டைம் டேபிளும் கொடுக்குறேன். பட் நீங்க இந்த 130 டே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலுமே ஒரு நாளைக்கு வந்து நீங்க 1.5 நாளுக்கான டைம் டேபிளை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க இதையே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இந்த ஒரே வீடியோல இருக்கும். வீடியோ லென்த்தா தான் இருக்கும், பட் எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோல இருக்கும். இந்த வீடியோக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த வீடியோ போடுறப்ப நான் மினிமம் 10,000 வேகன்சி அது இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா 15,000 வேகன்சி இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ல நீங்க வந்து பாத்துருக்கலாம். ஓகே, நிறைய நார்த் இந்தியன் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா RTI மூலமா அவங்க வந்து எவ்வளவு வேகன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா 15,000க்கு மேல வேகன்சி இருக்குது, அது உண்மைதான். ஸோ இது ஒரு நல்ல போஸ்ட், ரொம்ப மதிப்பான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறனால இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்குமே நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே வேகன்சி அதிகமாக நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனாலும் நீங்க வந்து லேட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிபிகேஷனுமே கண்டிப்பா இந்த வருஷம் வரப்போகுது. இதுல நம்ம ஒரு 2000 வேகன்சி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல பர்டிகுலரா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மேத்ஸ் கொஸ்டினே கிடையாது. GK, இங்கிலீஷ், ரீசனிங் மட்டும்தான். இங்கிலீஷுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ நீங்க மேத்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரியும், அதாவது நீங்க இது வரைக்கும் ஷார்ட் டர்ன் படிக்கலாட்ட கூட இனிமேல் தான் ஷார்ட் டர்ன் படிக்க போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ ஷார்ட் டர்ன் கத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி கத்துக்கிட்டீங்க, இல்லைன்னா இனிமேல் கத்துக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். இதுக்கு வந்து 12th இல்லைன்னா டிப்ளமா படிச்சவங்க எலிஜிபிள். ஓகே, இப்போ MTSக்கு வந்து 10th படிச்சவங்க போதும். ஓகே, அதாவது 10th முடிச்சவங்க எலிஜிபிள். இந்த CGLக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 12th டிப்ளமோவோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து எழுதலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், எதை உங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல எப்படி நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஷார்ட் வீடியோவும் இருக்குது, அதையும் நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.